இது எங்களோட காப்பகத்தில் நடக்கிற அட்டூழியம். செல்ல குறும்புகள் பார்த்து ரசிங்க. நாங்கள் இப்போ குட்டிகள் எடுக்கிறத குறைச்சிட்டோம், தவிர்த்திட்டோம், நிப்பாட்டிட்டோம். நிறைய பேர் அடிக்கிறீங்க. இன்றைக்கி முல்லைத்தீவுலேருந்து ஒரு தம்பி ஒரு ஆள் சொன்னார், தாங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து 4 குட்டி இருக்குண்டு. தயவுசெய்து எல்லாரும் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. என்னால் இவ்வளோ தான் பார்க்க முடியும். ஏனெண்டா எங்களுக்கு உதவிகள் துப்புரவாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அதால் நாங்கள் இதை நிப்பாட்டிட்டோம், எடுக்கிறத நிப்பாட்டிட்டோம். ஒரு கண்ணில் இவங்களை பார்க்கணும், இன்னொரு கண்ணில் நீங்கள் காட்டுறது சொல்கிறது எல்லாம் கண்ணில் பார்க்குறது இல்லை. அவ்வளோந்தான். நீங்கள் காப்பகம் திறந்து வச்சுருக்கிறீங்க தானே, அப்படி எல்லாத்தையும் ஏன் எடுக்க இல்லாதுண்டா? அதுகளுக்கு உணவு கொடுக்கணும், மருந்துகள் கொடுக்கணும், ஊசி போடணும், புத்தகம் வேணும், பராமரிக்கிறதுக்கு நிறைய வேலைகள் நாங்கள் செய்யணும். ஸோ நீங்கள் எல்லாம் உணர்வீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். என்ன போல தான் நீங்களும். ஸோ அதுகளை தத்து கொடுங்க. என்னுடைய காப்பத்தில் உள்ளதை நான் தத்து கொடுக்க மாட்டேன். நான் யாரையும் நம்ப மாட்டேன். கொடுத்து ஏமாந்தது நொந்தது காணும். ஸோ அதால் நான் கொடுக்குறதில்ல. நீங்கள் யாருக்காவது தத்து கொடுங்க, கவனமாக பார்க்க சொல்லி இடைக்கில் போய் பாருங்கள். என்னால் எடுக்க முடியாது. ஒரு நேரம் எனக்கு வெளிநாட்டு நிறுவனமோ இல்லை இலங்கை அரசாங்கமோ உதவி செய்தால் நிச்சயமாக நான் தத்தெடுப்பேன். மன்னிச்சு கொள்ளுங்க, என்னால் தத்தெடுக்க முடியாது. மக்களுடைய சப்போர்ட் சைவரில் இருக்குது. ஸோ என்னுடைய உடம்பில் எவ்வளோ தெம்பு இருக்கோ அவ்வளோத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணித்தான் நான் இதில் செய்கிறேன். மக்கள் சப்போர்ட் பண்ணினா நிச்சயமாக நாங்கள் தத்தெடுக்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இப்படித்தானே ஏமாந்து போகிற ஆக்களுக்கு எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கில் கொடுப்பாங்க. நாங்கள் இந்த வாயில்லாத ஜீவனங்களுக்கு ஒரு பிடி சோறுக்கு கேட்டால் தர்றதுக்கு யோசிப்பாங்க.